என்ன உணவு? நம்ம பர்மால இருந்து வந்தோம் சார். பர்மா. ஓகே, எடுத்துட்டு வாங்க, போய் எடுத்து. ஆமா, பந்தயத்துக்கு நான் ரெடி. இருக்குன்னு தெரியல, ஆனா கொடை சூப்பரா இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? அந்த தேங்காய் பால்ல ஐஸ்லாம் போட்டு தேங்காய் பால்ல குடிப்பாங்க. ஐஸ் போட்டு தேங்காய் பாலா? ஐயோ 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 அம்மா அம்மா. அதுக்கு அத்தோ வெரைட்டி நிறைய இருக்கு. இப்ப பிரியாணி கூட எங்க ஊரு பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்னஸா இருக்கும். அப்படியா? தேங்க்யூமா. அடுக்கா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற பிரியாணி டிஃபரெண்ட். தக்காளி போட்டு ஒரு மாதிரி நொழுப்பி தண்ணியை ஊத்தி ரைஸா போட்டு ஆக்குறாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? சௌராஷ்டிரா. எங்க எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? மதுரை தானே எல்லாரும்? மதுரை ஒரிஜினல். நான் மதுரை. எடுத்து. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. புளியோதரை நாங்க கண்டுபிடிக்கலனாலும் எங்களுக்கே உண்டான உணவு மாதிரி இப்ப ஆயிடுச்சு சார். இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. புளியோதரைனாலே சௌராஷ்டிராஸ் அப்படின்னு ஆயிடுச்சு சார். நாங்க கொண்டு வரல, நாங்க அறிமுகம் செய்யல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? 50-60 கிலோமீட்டர் நடபயணமா போன காலத்துல இருந்து நாங்க திங்கிற உணவு. ஆமா சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இது மட்டும் தான். இதையும் நீங்க எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சோலி முடிச்சு. ஏதோ இதை மட்டும் விட்டுருங்க சார் சௌராஷ்டிராக்காக. ரைட். புளியோதரை நீங்களும் சாப்பிடுகிறீர்கள். ஆமா சார். அவ்வளவுதான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்ப வத்த குழம்பு சார். இதுமா? இது ரைஸ், ஒயிட் ரைஸ் சார். நல்ல நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல வேலை. இது நீங்க எங்க இல்ல சார், நாங்க கண்டுபிடிக்கல. அப்படியா? வந்து பொல்ட்டை சைனோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொல்ட்டு சைனா வேக வச்சு மிளகு தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள். என்னையா சொல்லுதா? சாமா செய்வாங்க சார். என்னங்க இது சௌராஷ்டிரா ஃபுட்டுங்கறாங்க, நம்ம வீட்ல சாமா செய்வாங்க சார். என்ன சார் நீங்க அப்படியா? பக்கத்து வீட்ல இருப்பாங்கல்ல, இருக்காங்களா இல்லையா சார்? இருக்காங்க சொல்லுங்க சார். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. வந்து ஒரு முள்ளு முருங்கை வடைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. முள்ளு முருங்கை வடை. அது வந்து தெரியாது தெரியும். நான் சைவம் தான் அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நாங்க கொஞ்சம் அசைவத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கோம் சார். நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சைவமா தான் சார் வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறமா இப்ப நிறைய பேர் அசைவ பிரியர்கள் ஆயிட்டாங்க. சோலி முடிச்சு. பிரியாணினா பாஞ்சிராங்க சார். வந்து செட்டில் ஆயிட்டு. ஆமா சார். அவங்க பரோட்டாக்கு சால்னா ஊத்தி கரெக்ட் சார். ஆமா சார். இருக்க முடியாது. தட்ட ஆரம்பிச்சாலே மக்கள் சாஞ்சிரோம் சார். அப்படியா? அசைவமே சாப்பிடாத ஆளுங்க இப்போ ஒரு அசைவ டிஷ் செஞ்சு அதுக்கு உங்க பேரே வச்சிருக்கீங்களே, எப்படி? ஐயோ, நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. என்னடா ஃபீல் ஆகுற? உன்னை கொல்லாம விட மாட்டா. அதான் சார் எங்க ஸ்பெஷல். பொல்ட்டை சைனோ. ஆனா கேக்கல, ஒரு 16,000 வருஷத்துக்கு முன்னால வச்ச பேர் மாதிரி ஒரு ஃபீல் வருது. நீதானா? நான் யாரா? நானும் தாதாதான். எங்க ஊர்ல தமிழ்நாட்டு மீனவர் உணவு. ஆமா, எடுத்துட்டு வாங்களேன். வர்ற மாதிரி. ஓ, நீங்க அந்த இதுல போட்டு போற மாதிரி இப்படி குறைக்கிறதுக்கே இந்த மாடல் இருக்கு. ஆமா. ஓ, நீ அப்படி வரியா? மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு. இது வந்து இறால் தொக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. பழைய காலத்துல உள்ள புளி ஊத்தி நெத்திலி கருவாடு. புளி நெத்திலி கருவாடு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஓகே. ஆமா, இது வந்து அயலை மீன் கருவாடு பொரியல். ஓ, நீ அப்படி வரியா? ஏய், இங்க சௌராஷ்டிரா அல்லது இங்க இருக்கும்போது நீ வரக்கூடாது சொல்லிக்கல. நான் அக்காங்க போது நீ அம்மாங்கற திட்டம் போட்டு வேலை செய்றியா நீங்க? எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. என்னது முன்னால வந்துட்டியாவா? நம்ம கேப்ப களி உருண்டை. கேப்ப களி உருண்டை. ஒரு விடிவு காலம் பொறுத்துருச்சா? உன்னை விட வித்த தெரிஞ்சடா நானே. இத போட்டு இதுக்கு காம்பினேஷன் சொல்லுங்க. கருவாட்டு குழம்பு. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. சௌரிய இருக்கு தெரியுமா இல்லையா? அதுல ஒண்ணு இது. உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா. கருவாட்டு குழம்பை எடுத்து அப்படி இதுல ஊத்தி. நீங்களா யாருடா? How do I tell you?
கருவாடோட எடுக்கணும். முருங்கைக்காலாம் போட்டிருக்கேன்ப்பா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணுற மீன் இந்த குழம்புல விழும்போது தான் இறந்துருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ். இன்னொன்னு ஓ, நீ அப்படி வரியா? நாங்க கடல் தண்ணியில வந்து மீனை வந்து அவிப்போம். கடல் தண்ணியில மீன் கடல்ல உப்பு தண்ணியில. என்ன தம்பி சீனாவில் பிடிச்சிங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இந்த மீன் கிடைச்சா எங்களுக்கு விற்க மாட்டீங்க, நீங்களே எடுத்துக்குவீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மாமியா பாறைன்னு ஒரு பாறை இருக்கு. மாமியா பாறை. அந்த பாறை வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டோம். பாடா எத்தனை வருஷம் கனவு. ஏன் செமையா இருக்குங்க, நீங்க பண்ணதாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். வர 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 இங்க பாருங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். இந்த இது சோலி முடிச்சு. அதை தவிர்த்து இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு இருக்குல்ல, நல்ல எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. அப்படியா?